பகவான் ரமணரின் வாழ்க்கை சுருக்கம் பார்க்கலாமா? மகான்கள் அவதரிப்பது மனித குலம் உய்யவும் உண்மையை தேடி அலையும் அவர்கள் ஆன்மாவிற்கு தக்க வழிகாட்டி மேம்படுத்தவும் தான். இப்படிப்பட்ட மகான்களுள் வெறும் போதனையோடு நின்று விடாமல் அதற்கேற்றவாறு வாழ்ந்தும் காட்டியவர் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி. 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறையே பிரம்ம ஞானிகளின் திரு அவதாரம் நிகழும் என்பது ஆன்றோர் வாக்கு. அந்த வகையில் ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷி ஜடபரதர் ஜனக மகரிஷி வரிசையில் தோன்றிய மகான் ஞானி ஸ்ரீ ரமண மகரிஷி. பக்தர்களால் பகவான் என்று அன்போடு போற்ற பெறும் ரமணர் மதுரையை அடுத்த திருச்சுழியில் வாழ்ந்த சுந்தரம் ஐயர் அழகம்மை தம்பதியினருக்கு 30/12/1879 மகவாக தோன்றினார். பெற்றோர்கள் இட்ட பெயர் வேங்கடராமன். வேங்கடராமனுக்கு நாகசாமி என்ற மூத்த சகோதரரும் நாகசுந்தரம் அலமேலுமங்கை என்ற இளைய சகோதர சகோதரியும் உண்டு. சுந்தரம் ஐயரின் பரம்பரைக்கு ஒரு சாபம் இருந்தது. அந்த சாபத்தின்படி தலைமுறைக்கு ஓர் ஆண் வாரிசு குடும்ப வாழ்க்கையிலிருந்து விலகி துறவியாக சென்று விடுவார். சுந்தரம் ஐயரின் சித்தப்பா அதுபோன்று குடும்பத்திலிருந்து பிரிந்து துறவியாகி போனார். அதுபோல சுந்தரம் ஐயரின் உடன் பிறந்த மூத்த சகோதரர் வேங்கடேச ஐயரும் திடீரென துறவரம் பூண்டு வீட்டை விட்டு வெளியேறிவிட்டார். அதுபோல தமது வாரிசுகளும் யாரேனும் ஒருவர் துறவியாகி விடுவாரோ என்ற அச்சம் சுந்தரம் ஐயருக்கு இருந்தது. இருந்தாலும் அவர் அதனை வெளிக்காட்டி கொள்ளாமல் குழந்தைகள் மீது கவனம் செலுத்தி அன்புடன் வளர்த்து வந்தார். தனது குடும்ப பணிகளிலும் தீவிர கவனம் செலுத்தி வந்தார். சுந்தரம் ஐயர் முதலில் கணக்கெழுதும் குமாஸ்தாவாக இருந்தார். பின்னர் தனது தனித்திறமையாலும் உழைப்பாலும் பத்திரம் எழுதுபவராகவும் ஊர் மணியக்கராகவும் உயர்ந்தார். பின்னர் ஆங்கிலேய அரசாங்கத்தின் ஒப்புதல் பெற்ற தனியார் வக்கீலாக பணியாற்ற தொடங்கினார். ஊரில் அவருக்கென்று ஒரு மதிப்பும் தனித்த செல்வாக்கும் இருந்தது. தேவையான வருமானத்துடன் குடும்பம் செழித்து வளர்ந்து வந்தது. பிள்ளைகளுக்கு உயர்ந்த கல்விகளை போதிக்க வேண்டும் என்பதே சுந்தரம் ஐயரின் லட்சியம். எனவே திருச்சுழியில் உள்ள ஒரு பள்ளியில் அவர்கள் சேர்க்கப்பட்டனர். முதலில் திருச்சுழியில் பாலர் வகுப்பில் பயின்ற வேங்கடராமன் பின்னர் திண்டுக்கல்லில் 5ஆம் வகுப்பு வரை பயின்றான். அதன் பின்னர் மதுரை ஸ்காட் இடைநிலை பள்ளியில் இடைநிலை வகுப்பு பயின்றான். மூத்த சகோதரன் நாகசாமியும் வேங்கடராமன் படித்த அதே பள்ளியில் பயின்று வந்தான். சகோதரர்கள் இருவரும் ஒன்றாக பள்ளிக்கு செல்வதும் அதேபோல் இணை பிரியாது திரும்ப வருவதும் வழக்கமாக இருந்தது. வேங்கடராமனின் பள்ளி பருவம் வழக்கம் போல் கழிந்தது. பள்ளியிலும் அவன் சராசரி மாணவன்தான். ஆனால் அவனிடம் ஒரு வித்தியாசமான பழக்கம் இருந்தது. அவன் மட்டும் தூங்க ஆரம்பித்தால் யாராலும் எழுப்ப முடியாத நிலை இருந்தது. தன்னை மறந்து தூங்கிவிடும் அவனாக எழுந்து கொண்டால்தான் உண்டு. அந்த தூக்கத்தில் என்ன நடந்தாலும் அல்லது அவனை யார் என்ன செய்தாலும் அதை அறிந்து கொள்ள அவனால் இயலாது. அந்த அளவிற்கு தன்னை மறந்து கும்பகர்ணன் போல் தூங்கிவிடுவான். இதனால் வேங்கடராமன் மீது பொறாமை கொண்டிருந்த சில சிறுவர்கள் அவன் தூங்கிக் கொண்டிருக்கும் போது குத்துவதும் கிள்ளுவதும் அடிப்பதும் உண்டு. தூங்கி எழுந்த பின்தான் அவனால் அந்த வித்தியாசங்களை உணர முடியும். வேங்கடராமனுக்கு 12 வயது நடந்து கொண்டிருக்கும் போது திடீரென தந்தை சுந்தரம் ஐயர் காலமானார். அவர் மறைவால் குடும்பம் நிலை குலைந்தது. சுந்தரம் ஐயரின் இளைய சகோதரர்கள் சுப்பையரும் நெல்லையப்பரும் குழந்தைகளை வளர்க்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். வேங்கடராமன் மதுரை அமெரிக்கன் மிஷன் ஹைஸ்கூலில் உயர்கல்விக்காக சேர்க்கப்பட்டான். ஆனாலும் படிப்பை விட சக மாணவ தோழர்களுடன் விளையாடுவதும் நீந்துவதும் குஸ்தி போடுவதும் ஆடி பாடுவதும் அவனுக்கு பிடித்தமானதாக இருந்தது. ஒரு நாள் உறவினர் ஒருவர் வேங்கடராமனின் வீட்டிற்கு வந்தார். அவர் ஓய்வாக அமர்ந்து பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவரிடம், நீங்கள் எந்த ஊரிலிருந்து வருகிறீர்கள் என்று கேட்டான் வேங்கடராமன். அவர் அருணாச்சலத்திலிருந்து வருகிறேன்.
அருணாச்சலம் என்ற வார்த்தையை கேட்டதுமே சிறுவனுக்கு ஒரு வியப்பு உண்டானது. உள்ளத்தில் அதுவரை இல்லாத ஒரு ஆனந்த பரவசம் உண்டானது. ஆனாலும் அதை இன்னதென்று அறிய இயலாத சிறுவன் அது எங்கு உள்ளது என்றான் அதே ஆர்வத்துடன். அடடா, உனக்கு அருணாச்சலத்தை தெரியாதா? திருவண்ணாமலை என்ற கஷேத்திரத்தின் இன்னொரு பெயர்தான் அருணாச்சலம் என்றார் உறவினர். வேங்கடராமனும் சரி என்று தலையாட்டிவிட்டு உள்ளே போய்விட்டான். ஆனால் நாளுக்கு நாள் ஏதோ ஒருவித வேர்க்கை அவனுக்குள் ஏற்பட துவங்கியது. இன்னதென்று விளக்க இயலாத ஒரு அதிர்வு நிலை அடிக்கடி ஏற்பட துவங்கியது. பாடங்களில் மனம் ஒன்று மறுத்தது. அப்போதுதான் சேக்கிழார் பெருமான் எழுதிய பெரிய புராணம் நூல் வேங்கடராமனுக்கு கிடைத்தது. அதை படித்து நெஞ்சுருகி போனான். அடிக்கடி மீனாட்சி அம்மன் ஆலயத்துக்கு செல்வதும் அம்மையையும் அப்பனையும் அருள் வேண்டி வழிபடுவதும் அவன் வழக்கமானது. நாளடைவில் மெய்யறிவு பெற்ற ரமணர் அருணாச்சலை ஈர்ப்பால் அதனை நோக்கி புறப்பட்டார். ரயிலில் புறப்பட்டு அண்ணாமலை தலத்தை அடைந்தார். அருணாச்சல ஆலயம் சென்று தரிசனம் செய்தார். அதுவே அவர் முதலும் இறுதியுமாய் அருணாச்சலர் ஆலயத்துக்கு சென்று தரிசித்தது. அதன்பின் பாதாளலிங்கம், குருமூர்த்தம், மாந்தோப்பு, பவழக்குன்று, ஆமைப்பாறை என பல இடங்களிலும் சென்று தியானத்தில் ஆழ்ந்தார். விருப்பாட்சி குகை, ஸ்கந்தச்சிரமம், ரமணாசிரமம் என அவரது தவ வாழ்க்கை தொடர்ந்து உள்நாடு வெளிநாடு என அவர் புகழ் பரவியது. தன்னை நாடி வந்த பக்தர்களுக்கு மௌன குருவாய், தட்சிணாமூர்த்தியாய் நயன தீட்சை வழங்கி அவர்களது ஆன்ம எழுச்சியை ஊக்குவித்தார். முக்தி வழிகாட்டினார். மலை வேறு அருணாச்சலர் வேறு அல்ல என்றும் மலையே இங்கு சிவலிங்கமாய் வகிக்கிறது என்றும் பகவான் பக்தர்களிடம் வலியுறுத்தினார். கிரிவலம் வருதலை ஊக்குவித்த பகவான் ஆரம்ப காலங்களில் தாமும் பல ஆண்டு காலம் தொடர்ந்து கிரிவலம் வந்தார். சுவாமி விவேகானந்தர் இந்தியாவின் பெருமையும் அதன் ஆன்மீக உயர்வையும் வெளிநாடுகளுக்கு சென்று பரப்பி அவர்கள் அதை உணருமாறு செய்தார். அவ்வாறு உணர்ந்த பலரும் இந்தியாவை தேடி வந்தனர். அவ்வாறு தேடி வந்தவர்களுக்கு கலங்கரை விளக்கமாய் ஒளிகாட்டும் ஞான சூரியனாய் பகவான் விளங்கினார். வெளிநாட்டு அன்பர்கள் பலர் இவரை நாடி வந்து இந்தியாவின் ஆன்மீக செல்வத்தை உணர்ந்து கொண்டனர். பலர் இவருக்கே அடியவராகி இந்தியாவிலேயே இறுதி வரை காலம் கழித்தனர். அருணாச்சலத்தின் பெருமையும் இந்தியாவின் ஆன்ம வலிமையும் உலகெங்கும் உள்ள அன்பர்கள் அறிந்து கொள்ள பகவான் ரமணர் மிக முக்கிய காரணமாய் அமைந்தார். பகவானின் புகழ் நாடெங்கும் பரவியது. பல வெளிநாட்டவரும் அவரை தேடி வர தொடங்கினர். அவர்களுள் முக்கியமானவர் பால் ஃப்ரெண்டன். ஞான வேர்க்கை கொண்டிருந்தவர் முதலில் காஞ்சி மகா பெரியவரை சந்தித்தார். பின்னர் அவர் மூலம் உபதேசம் பெற்று பகவான் ரமணரை சந்தித்தார். தனது சந்திப்பு அனுபவங்களை ஆங்கிலேயத்தில் ஒரு நூலாக எழுதி அவர் வெளியிட்டார். அவர் பகவானை பற்றி எழுதியதை படித்த பல ஐரோப்பியர்கள் பகவானை நாடி வர தொடங்கினர். பகவானின் ஞான ஒளியில் தோய்ந்து ஆன்ம அனுபவம் பெற்றதுடன் தங்கள் அனுபவத்தை அவர்களும் எழுத்தில் பதிவு செய்தனர். காவல்துறையில் பணியாற்றிய F.H. ஹம்ப்ரிஸ் கணபதி முனிவர் மூலம் பகவானுக்கு அறிமுகமானார். ஏற்கனவே கீழை நாட்டு தத்துவங்களிலும் சில வகை சித்துக்களிலும் தேர்ச்சி பெற்றிருந்த ஹம்ப்ரிஸ் ரமணரின் அருளாற்றலையும் அவர் ஒரு அவதார புருடர் என்பதையும் முற்றிலுமாக உணர்ந்து கொண்டார். தனது கட்டுரைகளின் வழியே இங்கிலாந்தில் பகவானின் புகழை பரவச் செய்தார். தொடர்ந்து பல உள்நாட்டு வெளிநாட்டு பக்தர்கள் பகவானை நாடி வந்தனர். காவிய கண்ட கணபதி முனி, கபாலி சாஸ்திரி, முகவி கண்ண முருகனார், பல்ராம ரெட்டியார், P.V. நரசிம்ம சுவாமி, தேவராஜ முதலியார், அண்ணாமலை சுவாமிகள், குஞ்சு சுவாமிகள், எச்சம்மாள், லட்சுமி பாட்டி, சூரி நாகம்மா, கனகம்மாள் என அந்த பக்தர்களில் ஆண் பெண் வித்தியாசங்கள் ஏதுமில்லை. ஆன்ம ஞானம் பெற ஆண் பெண் ஏதும் பேதம் ஏதும் இல்லை என்பதை உலகுக்கு உணர்த்தினார் பகவான். தன் அன்னை அழகம்மை மட்டுமில்லாமல் பசு லட்சுமியும் முக்தி பெற காரணமானார். இவ்வாறு ஞான சூரியனான பகவானின் அருள்மழையில் பக்தர்கள் நனைந்து கொண்டிருந்தாலும் நாளடைவில் பகவானுக்கு உடம்பில் சிறு சிறு கட்டிகள் தோன்ற ஆரம்பித்தன. அவற்றை அவர் பொருட்படுத்தவில்லை. என்றாலும் பக்தர்களின் வலியுறுத்தலால் அதற்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது.
ஆனாலும் நாளுக்கு நாள் அந்த நோய் வளர்ந்து கொண்டே வந்ததுடன் பகவானின் உடலையும் தளர செய்தது. இறுதியில் அது மிக கொடிய சர்கோமா எனும் புற்றுநோய் என்றும் அதற்கு சிகிச்சையே இல்லை என்றும் தெரிய வந்தது. தம்மை நாடி வந்த பக்தர்களின் கர்ம வினைகளை தாம் ஏற்று அவர்களுக்கு அருள் புரிந்ததால் அவ்வினைகள் பகவானை புற்றுநோயாக வளர்ந்து தாக்கிற்று என்று சில பக்தர்கள் கருதினார்கள். பகவான் தம்மை உடல் என்று நினைக்காததால் அது நோய் தாக்குதல் குறித்து கவலைப்படவில்லை என்றாலும் அதனால் கடும் வேதனையை அவர் சந்தித்து வந்தார். பல வகை சிகிச்சை முறைகள் மேற்கொள்ளப்பட்டன என்றாலும் அவற்றால் அவை முற்றிலுமாக குணமாகவில்லை. ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு வேகமாக பரவி அவருக்கு பெரும் துன்பத்தை விளைவித்தன. நாளடைவில் அவர் உடல்நிலை முற்றிலும் தளர்ந்து போனது. படுத்த படுக்கையாக சில நாட்கள் இருக்க வேண்டி இருந்தது. 14/4/1950 இரவு 8:47 மணிக்கு பகவான் ரமணர் மகரிஷி சமாதி அடைந்தார். அவர் உயிர் பிரிந்த தருணத்தில் அவர் தம் ஆசிரமத்திலிருந்து மிக பெரிய போராளி என்று தோன்றி தெற்கிலிருந்து வடக்காக புறப்பட்டு அருணாச்சல முலைக்குள் சென்று கலந்தது. தந்தை அருணாச்சலரே பூவுலக மக்களின் துயர் துடைக்க தாம் அனுப்பிய மைந்தன் ரமணரை தம்முள் ஒடுக்கிக் கொண்டார் என்ற கருத்து வலுப்பட்டது. பகவானின் மறைவுக்கு பின் திருமந்திர முறைப்படி அவரது உடல் சமாதி செய்யப்பட்டது. இன்றும் இந்த சமாதியிலிருந்து தன்னை நாடி வரும் பக்தர்களின் ஆன்ம எழுச்சியை தூண்டி அவர் வழி நடத்துகிறார் என்பது ரமண பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை.